ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜேசி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்லிங் ஷாட் நம்ம வாங்கியிருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த அக்யூரேசி யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எப்படி சொல்கிறது, பவ் அண்ட் ஆரோ, அதுக்கப்புறமா கன் ஷூட்டிங், இந்த மாதிரி இந்த உண்டிக்கோல் இந்த மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு உண்டிக்கோல் மாதிரி ஒன்று ஆன்லைனில் பார்த்து வாங்கியிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இது கூட வந்து நம்மளுக்கு ஒரு 50 வந்து இந்த களிமண்ணில் செஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புல்லட் கொடுத்தாங்க. அதை நான் அடித்து தொலைச்சிட்டேன். அது கூட இந்த மாதிரி ஒரு லேசர் லைட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லேசர் லைட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் இது நம்மளுக்கு வேணாம். அது கூட நம்மளுக்கு இன்னொரு 2-3 லைட்டாக இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம தனியாக கொடுத்தாங்க. இது ரெண்டுத்தையும் இந்த ரப்பர் தனியாகவும் இந்த பிளாஸ்டிக் கைப்பிடி தனியாகவும் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம இங்கே ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணி இதையும் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இது தனியாக வந்துடும். இது தனியாக வந்தோடனே இந்த ரப்பரை உள்ளே போட்டுட்டு இங்கே வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்போது இப்படி தான் இது இருக்கும். எனக்கு அந்த புல்லட்டுக்கு பதிலாக இந்த சின்ன ஒரு தானியம் மாதிரி ஒன்று சின்னசாக இருக்கும். இருங்க, அதை உங்ககிட்ட காட்டுறேன். நான் சொன்னது இதுதான். இது வந்து லிட்ரலி அந்த களிமண்ணில் செஞ்ச புல்லட் சைஸுக்கே இது இருந்துச்சு. அதோட அந்த களிமண் புல்லட்டை வந்து நான் செவுத்தில் அடித்தேன். ஒரு 2-3 வந்து நான் செவுத்தில் அடித்து பார்த்தேன். அது ஒரே அடியில் வந்து செவுத்தில் பட்டு தூளாக போகுது. ஆனால் இந்த பட்டாணி ஜஸ்ட் இது காஞ்சி போன பட்டாணி தான். ஆனால் இது செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 4-5 டைம் நான் அடிக்கிறேன், அப்போ கூட இது உடையவே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவில் வந்து இந்த 2 கட்டை விரல் இங்கே, அதுக்கப்புறமா இந்த விரல் இங்கே இருக்கணும். மீதி 3 விரல் வந்து இங்கே கீழே நம்ம இப்படி க்ரிப்பாக வச்சுக்கணும். நம்ம உண்டிக்கோலை இப்படி இழுத்து வச்சு அடிப்போம். ஆனால் இந்த ஸ்லிங் ஷாட்டில் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே இந்த ஆங்கிளில் திருப்பி நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இழுத்து விடணும். இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு தான் நம்ம விடணும். அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் நார்மல் ரப்பர் பேண்ட் இது உண்டிக்கோலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பதிலாக குண்டாக நல்லா டைட்டாக ஒன்று வரும். அது வந்து நேராக இழுத்து விட. இந்த மாதிரி பட்டையாக நல்லா நீட்டாக வந்துச்சுன்னா இதை நம்மளால் ரொம்ப தூரம் இழுக்க முடியும். அதனால் இதை நம்ம இப்படி சைடுக்காக வச்சிடணும். இந்த மாதிரி சைடுக்காக வச்சு நம்ம இழுத்து விட. ஓகே, இப்போது இது நம்ம இப்படி வச்சு உங்களுக்கு ஒன்று அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒன் சைடு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நம்ம புல்லட்டை வைக்கணும், ரஃப்பாக இருக்க சைடு. மீதி ரஃப் இல்லாத சைடு நம்ம இப்படி இந்த மாதிரி பிடிக்கணும். இப்போது நம்ம புல்லட்டை அந்த பட்டாணி அதான் நம்மளுக்கு புல்லட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதில் நம்ம இப்படி பிடிச்சி இழுத்து ஒன்று விட போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டாணி உள்ளே வச்சிட்டேன். இழுத்து கரெக்டாக விட போகிறோம். இதில் இங்கே ஏதாச்சும் அக்யூரேசி பார்க்கணுன்னா இதில் அக்யூரேசி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இதுலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த மேலே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது அடிக்க முடியும். இப்போ நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள். க்ளோஸ். ஓகே, என்னால் இதை எத்தனை ஷாட்டில் அடிக்க முடியும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இப்போது வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு என்னால் எத்தனை அடியில் அடிக்க முடியும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் செகண்ட் ஷாட் அடிக்க போகிறேன். எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ஒரு 3 அடியில் அடிச்சிடுவேன். இதுவும் க்ளோஸ், ஸோ க்ளோஸ். ஓகே, 2 அடி. இப்போ 3ஆவது அடி அடிக்க போகிறேன். அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? இருங்க, நான் இன்னொரு டைம் அடித்து காட்டுறேன். 2ஆவது ஷாட்டில் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள். ஓகே, சாரி, 2ஆவது இல்லை, 3ஆவது ஷாட்லேயே அடிச்சிட்டேன்.
இப்போ இன்னொரு டைம் அடிக்கிறேன் பாருங்க. ஐயோ இன்னும் க்ளோஸு. சரி இன்னொரு ட்ரை 3 ட்ரையில் ஒரு டைம் வச்சுருக்கேன். இப்போது 4வது ட்ரையில் ட்ரை பண்ணுவோம். சரி 5வது ட்ரை. ஓ மேலே போயிடுச்சு கைஸ். சரி ஓகே, நான் சொன்ன மாதிரி 3வது ட்ரையிலே அடிச்சிட்டேன். 3வது ட்ரையிலே அடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அக்யூரசி, இந்த கன்னு, அதுக்கப்புறமா வில்லம்பு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட்டில் க்ரீன் கலர் ஆர்ட்டை தட்டி விட்டு செதற விடுங்க. ஓகே பாய்.